ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் வி பரத்குமார், ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா சாலை, திருச்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன், ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ணா சாலையில் இருக்குது, திருச்சி. நம்ம ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற கட்டுமான நிறுவனம். உங்களுக்கு எதுவும் கட்டடங்கள் சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, கட்டடங்கள் கட்டணமானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷனை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் எல்லாமே இதில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் கொடுத்தது, அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது பிளான், ஒரு வீட்டோட பிளான். ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்பட போகுது அப்படிங்கிறதான் கால்குலேஷன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். நீங்களும் என்னோட சேர்ந்தே கால்குலேட் பண்ணுங்கள். நான் ஒரு ரூமுக்கான கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ ஆகுங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ தேவைப்படும், என்ன கல் அப்படிங்கிறத, செங்கல் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ரூம், அதாவது இந்த பிளானில் இருக்க ஹால் 10க்கு 14 சைஸில், அந்த ஹாலுக்கு என்னென்ன எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி பிரிக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, பார்த்தோன்னா பிளான் சைஸ் 33.75க்கு 22 ஹால். இதுதான் பிளானோட சைஸு. இப்போ அப்ராக்சிமேட்டாக 750 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஓகேங்களா? அதை இன்டூ பண்ணால் நம்ம ஸ்கொயர் ஃபீட் கிடச்சிரும். இப்போ நம்ம இதில் ஹாலோட சைஸில் மட்டும் நம்ம பிரிக்குக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம். இப்போ நம்ம ஹால் சைஸ் 10க்கு 14, 10 அடிக்கு 14 அடி, 140 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் எத்தனை டோர்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். டோர் ஓப்பன் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கணும். 2 நம்பர் இருக்குது. ஓப்பன் போட்டு ஒரு நம்பர் இருக்குது. ஓகேங்களா? இதில் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓப்பன் சொல்லி ஒன்று இருக்குது. அடுத்த ரூமோட ஹைட்டு 10 அடி, இன்னரில் உள்கூடு 10 அடி இருக்கும். ஓகேங்களா? அதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ இன்னரில் ரூம் சைஸ் 10 அடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வால் திக்னஸ் என்ன சைஸில் நமக்கு வால் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச் வால் தான் போட்டிருக்கு. அதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது டோரோட சைஸ், மெயின் டோர் சைஸ் எப்போதுமே 3 அடி இருக்கும் வைப்போம். சரிங்களா? அதுதான் நார்மல் நம்ம வைக்கிறது. அடுத்த டோர் ஓப்பன், நார்மல் டோர் 3 அடி. அப்ராக்சிமேட்டாக அந்த ஓப்பன் 4 அடின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணுங்கிறத பார்ப்போம். விண்டோ சைஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? விண்டோட சைஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். விண்டோ சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4க்கு 4. ஓகேங்களா? ஏன்னா ஹால் 14 அடி லென்த்தில் இருக்குது. ஸோ 4க்கு 4 ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுக்கலாம். 4க்கு 4ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். ஓகேங்களா? இதை நம்ம நல்லா மைண்டில் வச்சுன்னு கால்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம இப்போ ஓப்பன் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன ஓப்பன் இருக்குது, டோர் சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, பிரிக் கால்குலேஷன். ஓகேவா? எவ்வளோ பிரிக் நம்மளுக்கு தேவைப்படுங்க நம்ம பார்க்க போகிறோம். லென்த் ஆஃப் வால், ஒரு சைடோட செவரோட லென்த் பார்த்தீங்கன்னா 14 அடி. ஓகேங்களா? ஹாலில் அதில் மெயின் டோர் வால் 10 அடி, 10 அடி இருக்குது. அதில் நம்ம 3 கழிச்சிடணும். ஏன்னா நம்மளுக்கு 3 அடி மெயின் டோரோட சைஸு. அடுத்து ஓப்பன் சைடு வால், அது பார்த்திங்கன்னா சைடில் இருக்க ஓப்பன் சைடு இருக்குல்ல, அந்த வால் அது 14 அடி. அதில் ஓப்பன் நம்ம 4 அடி வச்சுருக்கோம். அதில் 4 அடி கழிச்சிட்டா நமக்கு 10 அடி கிடைக்கும். டோர் சைடு வால் பார்த்திங்கன்னா டோர் சைடில் இருக்க வால் 3 அடி கழிச்சிருக்கோம். நம்ம அது 10 அடி இருக்குது, அதில் 3 அடி கழிச்சா 7 அடி கிடைக்கும். ரூமோட ஹைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 அடி, ஏற்கனவே நம்ம சொன்னதுபடி 10 அடி இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இப்போ அடுத்த நம்ம ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்க அந்த 14 அடி ஃபஸ்ட்டு இருக்குது. அடுத்து 6 அடி, அடுத்தது 10 அடி, 7 அடி. இதை ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம ப்ளஸ் பண்ணிட்டா லென்த் கிடைக்கும். அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 37.5 ஃபீட்டு இன்ட்டு ஹைட்டால் இன்ட்டு பண்ணும். ஹைட் நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி 37.5 இன்ட்டு 10 ஃபீட் நம்ம போட்டோன்னா 375 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு கிடைக்கும். இதில் இன்னொன்று விட்டுட்டோம் பார்த்தீங்களா, ஜன்னலோட சைஸ் நம்மளுக்கு 16 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த 16 ஸ்கொயர் ஃபீட்டை இதில் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? டோட்டலாக நம்மளுக்கு 359 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு கால்குலேஷனில் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம ரூமோட சைஸ் வச்சு வாலோட லென்த்து எல்லாமே கழித்து நம்ம டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிரிக்ஸு ரெக்வயர்டு எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சதுரத்துக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சதுரம் பேச்சு வழக்கில் இருக்க 100 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவோம். இப்போ 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 9 இன்ச் வால் நம்ம கட்டணும்னா எவ்வளோ கல் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 850 900 கல் தேவைப்படும். ஓகேங்களா? அது கல் சைஸை பொறுத்து டிஃபர் ஆகும், ஒவ்வொரு இடத்துலையும் மாறும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 359 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு வாலோட நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. அப்போனா 359 டிவைடட் 100 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 3.59 சதுரம் அப்படின்னு கிடைக்கும். அதாவது 3.5 சதுரம். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 3.5 சதுரம் சொல்லுவாங்க. இதை நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும், எப்போதுமே நம்ம அதிகபட்சம் எவ்வளோ கல் தேவைப்படுமோ அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். 3.59 இன்ட்டு 900 அப்படின்னு போட்டிங்கன்னா
3231 நம்பர்ஸ் கல் நமக்கு தேவைப்படும். நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த செவுரு கட்டுறதுக்கு, அதாவது வந்து கீழே பேஸ்மெண்ட்டு கீழே கிடையாது, பேஸ்மெண்ட்டுக்கு மேலே இருந்து அந்த 10 அடி ஹைட்டுக்கு நம்மளுக்கு செவுரு கட்டுறதுக்கான இந்த ரூமுக்கான கல் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் இதே மாதிரி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மொத்த வீட்டுக்கும் தேவைப்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். பேஸ்மெண்ட் நம்ம இதில் சேர்க்கல, சரிங்களா? பேஸ்மெண்ட் ஹைட்டு ஒவ்வொரு இடத்துலையும் டிஃபர் ஆகும். 3 அடி போடுவாங்க, 4 அடி போடுவாங்க. இதே கால்குலேஷன் வந்து நம்ம அந்த பேஸ்மெண்ட்டுக்கும் இது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லோட எண்ணிக்கை எவ்வளோங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி மேற்கொண்டு உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்ட்டு அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கேட்டிங்கன்னா நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து இதே மாதிரி உங்களுக்கு கல், அதாவது சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படும், ஜல்லி எவ்வளோ தேவைப்படும், மண் எவ்வளோ தேவைப்படும், ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். சேனலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு ரூமுக்கும் போட்டு பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத நீங்களே போட்டலாம். சிம்பிள் கால்குலேஷன் தான் அது. ஓகேங்களா? ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.